இல்லத்தரசிகள். குறிப்பா வந்து பெண்களுக்கு வந்து மகரம் நிறைய பேர் நிறைய சுமைகளோட, வலிகளோட இந்த கடந்த காலத்த கடந்து வந்துட்டீங்க. உங்களுக்கு இன்னும் கூட மனசுல என்னன்னா, எப்போ வந்து முழுமையா இந்த சோதனைலாம் இல்லாம, நல்லா ஃப்ரீயா, கம்ஃபர்டபுளா, நிம்மதியா ஒரு தருணம் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. செப்டம்பர் எப்படி என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். குடும்ப பொறுப்புகளை வந்து அதிகம் சுமக்கக்கூடிய இடத்துல மகரம் உண்டு. ஏன்னா மகர ராசியுடைய ப்ளஸ்ஸே என்னன்னா, இந்த எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து மகரத்துக்கு வந்து நல்லாவே பொருந்தும். ஏன்னா மகரம் வந்து சனியுடைய ராசி. டாலரன்ஸ் வந்து எல்லா ராசிக்கும் கிடைக்கிறதே இல்ல, கடவுள் குடுக்கிறதே இல்ல. இப்போ மேஷம் இருக்கு, ரிஷபம் இருக்கு, மிதுனம் இருக்கு, கடகம் எல்லா ராசியா இருந்தாலும் கூட, மகரம் மாரி ஒரு பொறுமை, ஒரு விஷயத்த வந்து பொறுத்துக்கொள்வது அப்படிங்கிறது சும்மா அமைதியா இருக்கிறது கிடையாது. அது என்ன நடந்தாலுமே அத வந்து ரொம்ப ஆழமா யோசித்து, பொறுத்து, சூழ்நிலை கருதி வந்து நம்ப எந்த அவசரமும் படக்கூடாதுன்ற ஒரு அந்த உள் வலிமை உள்ளவன் தான் பொறுமையா இருக்க முடியும். வலிமை இல்லாதவங்களால பொறுமையா இருக்க முடியாது. ஒருத்தர் வேகமா கோவப்படுறாங்கன்னா, அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். எவ்வளோ ஒருத்தர் வந்து பொறுமையா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மன வலிமை இருக்குன்னு அர்த்தம். அது அந்த சமயம் வரும்போது தான் காமிப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய மகர ராசிய பார்த்துருக்கேன். நிறைய ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு அது வந்து தகவல் கிடைச்சிருக்கு. என்னென்னா, அவங்களுக்கு அந்த பொறுமை வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அது மாதிரி பெண்கள் குறிப்பாக மகரத்தில் பிறந்து, ஏன்னா இப்போ அந்த பெண்களை பற்றி பேசும்போது இந்த டாலரன்ஸ் டு த கோர் நிறைய பேர் அதை டாலரேட் பண்ணிக்கிறாங்க. சப்ஜெக்ட் டு அவங்களுடைய லக்னம்லாம் இருக்குது. அப்போ மகரம் வந்து இந்த பொறுத்தது போதும், நம்ம வந்து பொங்கி எழலாமா அப்படின்ற மனநிலைக்கு வந்தீங்கன்னா அது தேவையே இல்லை. ஏன்னா இனிமேல் நீங்கள் எவ்வளோலாம் பொறுமையாக இருந்தீங்களோ அதுக்கெலாம் கடவுள் வந்து எல்லாம் ஒரு கணக்கு வச்சுப்பார். உங்கள் பொறுமை, உங்கள் சகிப்புத்தன்மை, உங்கள் தியாகம், உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் உழைத்த உழைப்பு, இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பிரதிபலன் என்னென்னா இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும். செப்டம்பர் அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக 3rd வீக் ஆர் 4th வீக் உங்களை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து அந்த வேல்யூவை நீங்கள் தேவைன்ற வேல்யூ வந்து மற்றவங்க வெளிப்படுத்துவாங்க. அதை நீங்கள் உணர்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் குழந்தைகள், உங்கள் கணவர், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் தான் இது. மகரம் குறிப்பாக பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, அதுவும் ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்கன்னா, வேலை, குடும்பம், வீடு, பொறுப்பு, நிறைய சோதனை, நிறைய உடல் உபாதைகள், இதெல்லாம் கடந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உங்கள் பொறுமைக்கு வந்து வேல்யூ உண்டு.